2023 ஸ்டார்ட் ஆகி 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாரிசு துணிவு 2 வந்துருச்சு. பட் அதை தவிர இந்த வருஷம் நிறைய பிக் பட்ஜெட் மூவிஸ், இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய லைன்ட் அப் ஆயிருக்கு பைப்லைன்ல. ஒரு செம்ம எக்ஸைட்டிங் இயர் ஃபார் தமிழ் சினிமா. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு Filmy. இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா மோஸ்ட் எக்ஸைட்டிங் தமிழ் மூவிஸ் ஆஃப் 2023. ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இனிமே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம Filmy சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் விஷயம் பண்ண போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு கிவ் அவே நடத்த போறோம். ஒவ்வொரு வீடியோட எண்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் யார் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து நாங்க வின்னர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் Filmy கிஃப்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, எண்ட்ல கொஸ்டின் வரும். பட் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கிவ் அவே. சோ நவ வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, தலபதி 67. மும்பை கேங்ஸ்டர், மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட், LCU ஹைப் இதெல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குன்னு தான் சொல்லுவேன். படத்துக்காக இல்ல, பட் லோகேஷ்காக. 5-6 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி growthனால இவ்வளவு சக்சஸ், அந்த சக்சஸை நாமளும் கொண்டாடணும். ஒரு ஹைட்ல ஏத்தி வச்சுட்டோம் லோகேஷ். ஆனா இந்த சக்சஸ்னால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன்னால ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. ஒரு சைடுல பார்த்தா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், அந்த பிரஷரை எப்படி டீல் பண்ணுவாங்க. லோகேஷ் வேணா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் குவிட் பண்ணி போயிருக்கலாம் இந்த பிரஷரை அவாய்ட் பண்றதுக்கு. பட் ஸ்டில் ஸ்கிரிப்ட் எழுதும் போது கை நடுங்குமா நடுங்காதா, உள்ளங்கால் வேர்க்குமா வேர்க்காதா. ஜெயிலர். ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்தேன், தி லாஸ்ட் காசில். முழுசா ஒரு மிலிட்டரி ஜெயிலுக்குள்ள நடக்கிற ஒரு கதை. ஒரு சைடுல ஒரு ஸ்ட்ரிக்ட் மிலிட்டரி கர்னல், அவர் தான் ஜெயிலோட வார்டன். இன்னொரு சைடுல பார்த்தா ஒரு புதுசா வந்த பிரிசனர். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு லெஜெண்டரி மிலிட்டரி கர்னலா இருந்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டினதுனால இந்த பிரிசன்ல அவரை தூக்கி போட்டுறாங்க. இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸ்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ், ஈகோ கிளாஷஸ், ஈகோனால ஜெயிலோட பாக்கி பிரிசனர்ஸ் மேல கிரியேட் ஆகிற இம்பாக்ட், அதனால ஆபீசர்ஸ்க்கும் பிரிசனர்ஸ்குள்ள எந்த மாதிரி ஒரு கிளாஷ் நடக்குது, எந்த மாதிரி பிசிக்கல் ஃபைட்ஸ்லாம் நடக்குது, அதான் ஃபுல் ஸ்டோரி. ஹாலிவுட்ல எப்படி போச்சுன்னு தெரியல, பட் இங்க அந்த படத்தை ரீமேக் பண்ணா, கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணி, கொஞ்சம் இன்னும் மாஸ் மொமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, நம்ம ஸ்டார்ஸை வச்சு ஒரு பக்கா தமிழ் ரீமேக் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். ஜெயிலர் இந்த படத்தோட ரீமேக் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, ஸ்டோரி என்னன்னு ஒரு ஐடியா கூட இல்ல. பட் பிரிசன் மாதிரி ஒரு சிங்கிள் லொகேஷன்ல ஒரு சூப்பர் ஸ்டாரை மத்த கார்ட்ஸ் இல்ல பிரிசனர்ஸோட மோத வச்சு ஒரு பக்கா மசாலா என்டர்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பீஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு நல்லா டைம் எடுத்து ஸ்கிரிப்ட்லயும் கேரக்டர்ஸ்லயும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தா செம்ம ஸ்கோப் இருக்கு. சோ இன் நெல்சன் வி ட்ரஸ்ட். அடுத்தது விடுதலை. என்னதான் இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஷூட் போயிருந்தாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு வாட்டி கூட டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தா அது வெற்றிமாறன். அதுவும் சூரி, விஜய் சேதுபதி, இளையராஜா எல்லாரோடையும் வாட்டி கொலாபரேட் பண்றாரு. முழுசா ஃபாரஸ்ட் குள்ள நடக்கிற ஒரு கதை. 90ஸ்ல ஜெயமோகன் எழுதின துணைவன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் படத்தோட பேஸ். இதுல எவ்வளவு நிஜம்லாம் தெரியல, பட் படம் முழுக்க ஐபோன்ல தான் எடுத்திருக்காங்க, அப்படிதான் விக்கிபீடியால போட்டிருக்கு. நமக்காக படத்துல நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. அது 100% ஷோர் தான். எக்ஸெப்ட் வழக்கம் போல கௌதம் மேனன் இந்த படத்துலயும் இருக்காரு. மனுஷன் ஒரு படத்தை விட்டு வைக்க மாட்டாரு. இன்னொரு மோஸ்ட் அவைட்டட் அப்கமிங் தமிழ் ஃபிலிம் பை வெற்றிமாறன் அகைன், வாடிவாசல். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூர்யா வெற்றிமாறன் காம்போ, அதுவும் ஜல்லிக்கட்டு பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி. வெறித்தனமா இருக்க போது. பட் இந்த வருஷம் வருமா இல்லையான்னு தெரியல. மோஸ்ட்லி 2024 தான் நடக்கும். அடுத்த படம் மாமன்னன். ஃபாத் ஃபாசில், உதயநிதி, கீர்த்தி சுரேஷ், வடிவேலு, AR ரஹ்மான், மாரி செல்வராஜ். ஹைப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ்லாம் தேவையில்ல. பட் ஸ்டில் என்ன மாதிரி தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா இருக்காரோ இல்லையோ, அவரோட காமெடி சீன்ஸ்ல இருந்து மீம்ஸ் வரைக்கும் வடிவேல் ஒரு காமெடியன் ஸ்டேட்டஸை தாண்டி he has become part of our life, our culture. நம்மள அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. பட் அட் த சேம் டைம் நம்மளோட காமெடியன்ஸ்க்கு ஒரு இன்னொரு சைடும் இருக்கு. அதை நம்ம மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடுறோம். காமெடியன்ஸ் கேன் பி சூப்பர் ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம மறந்துடுறோம். ஹாலிவுட்ல ஜிம் கேரி, ராபின் வில்லியம்ஸ், இல்ல நம்ம ஊர்ல நாகேஷ், மணிவண்ணன், விவேக், கருணாஸ், சார்லி, யோகி பாபு, சூரி, இந்த மாதிரி காமெடியன்ஸ்க்கு இன்னொரு ஒரு முகம் இருக்கு. அதே தான் வடிவேல் கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேவர் மகன்ல பார்த்த ஒரு வடிவேல் அவரால் சீரியஸ் ஆக்டரா பயங்கரமா ஸ்கோர் பண்ண முடியும் நமக்கு தெரியும். பட் ஆஃப்டர் தட் இந்த இண்டஸ்ட்ரி அவருக்கு அவ்வளவு சான்சஸ் கொடுக்கல டு பெர்ஃபார்ம் as a serious actor. பட் ஹோப்ஃபுல்லி மாமன்னன் will change that. 7 கடல் 7 மலை. ராம்னு ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காரு. 2007ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸா நம்மள இம்பாக்ட் பண்ற மாதிரி படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா அதுக்கு ஏத்தாப்ல அதுக்கு தகுதியான சக்சஸ், ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஒவ்வொரு வாட்டியும் டைரக்டர் ராம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போது we know it's going to be a different experience. அவர் சூஸ் பண்ற சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ்,
கேரக்டர்ஸ், அவங்களோட ஐடியாலஜிஸ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை சிந்திக்க வைக்கும், உணர வைக்கும். எனக்கு பர்சனலி பேரன்பு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் இருக்கலாம், பட் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கோடிக்கணக்கான கேரக்டர்ஸை எப்படி பார்க்கணும்னு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்தது. ஸோ நேச்சுரலி நிவின் பாலி, அஞ்சலி, சூரி இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் காம்போ வச்சு ஒரு லவ் ஸ்டோரி அனௌன்ஸ் பண்றாருன்னா ஐ எம் டெஃபினெட்லி எக்ஸைட்டட். அடுத்தது AK62. ரீசெண்டா மஞ்சு வாரியர் சில போட்டோஸ் போட்டிருந்தாங்க அஜித்தோட. அதை எடுத்து யாரோ பிஃபோர் சன்செட் போஸ்டர்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பிஃபோர் சன்செட் பார்க்கலன்னா போய் பாருங்க, செம்ம லவ் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி பிஃபோர் சன்ரைஸ் பார்த்துருங்க. பட் இவ்வளோ வருஷம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரோல்ல தான் நம்ம அஜித்தை பார்த்துருக்கோம். ஸோ சம் ஃபேன்ஸ், அட்லீஸ்ட் பீப்புள் லைக் மீ, ஆர் லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச். அஜித் ஒரு லவ் ஸ்டோரி இல்ல ரொமான்டிக் காமெடி பண்ணா சூப்பரா இருக்கும்னு ஒரு ஆசை. ரெடிட்ல இந்த போஸ்டர் எடுத்து ஷேர் பண்ணாங்க. அதோட கேப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன்னா பார்த்து பண்ணி விடுனா, அப்படிதான் கேப்ஷன் போட்டிருந்தாங்க. சோ AK62 பை விக்னேஷ் சிவன் ஒரு ஆக்ஷன் படமா, லவ் ஸ்டோரியா, ரொமான்டிக் காமெடியா, we have no idea. பட் விக்னேஷ் சிவனோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தா லவ் ஸ்டோரிஸ், ராம் காம்ஸ் ஆர் ஹிஸ் ஸ்ட்ரென்த். சோ ஒரு பிரீசி, ஏஜ் அப்ரோப்ரியேட் காதல் கதையா இருந்தா ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா தான் இருக்கும். அதுவும் ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் இன்னும் பண்ணல, பட் அப்படிதான் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ விக்கினா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. கேப்டன் மில்லர். ஹாலிவுட்ல பீரியட் ஃபிலிம்ஸ், அதுவும் வார் பேஸ்ட் ஃபிலிம்ஸ், மிலிட்டரி பேஸ்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மி தான். அதோட ரீசன் என்னன்னு தெரியல, பட் ஹோப்ஃபுல்லி கேப்டன் மில்லர் will change that. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட வைப் பார்க்கும்போது, அந்த விசில் தீம் கேட்கும்போது, இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர், ரெஸ்கியூ ஆபரேஷன் இல்ல ஒரு டாப் சீக்ரெட் மிலிட்டரி ஆபரேஷன் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. கதை வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா பல்பு தான். பட் ஒன்ஸ் அகேன் ஒரு அன்யூஷுவல் ஃப்ரெஷ் காம்பினேஷன். தனுஷ் ஒரு பேடாஸ் லுக்ல வித் தி டைரக்டர் ஆஃப் ராக்கி அண்ட் சானிகாயுதம். அருண் மாதேஸ்வரன் ஒரு நியூ ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கிங் வாய்ஸ், அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்காதீங்க, பட் திஸ் இஸ் மை ஃபீலிங். கேப்டன் மில்லர் மைட் பி தி பிகெஸ்ட் சர்ப்ரைஸ் ஆஃப் 2023. நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் வெரி ஆப்வியஸ். PS2 பொன்னியின் செல்வன் 2. சொல்றதுக்கு அவ்வளோ இல்ல, தெரிஞ்ச விஷயம் தான். PS1 ஒரு சம பிகினிங், சம சக்சஸ் பார்த்திருக்கு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சிறுசு பெருசு எல்லா ஏஜ் குரூப்ஸையும் தியேட்டருக்குள்ள இழுத்த ஒரு படம். அதே தான் PS2க்கும் நடக்க போகுது, நோ டவுட். அண்ட் PS1க்கு எப்படி பண்ணமோ PS2க்கும் அதே மாதிரி ஃபுல்லி ஃபில்மி சார்பா PS2 ஒபிஷியல் மர்ச்சன்டைஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். ஆனா எனக்கு ஒரே ஒரு பர்சனல் விஷ், PS2க்கு அப்புறம் விக்ரமோட கரியர் கிராஃப் சேஞ்ச் ஆகும். அதனால தான் லிஸ்ட்ல அடுத்த படம் வந்து தங்கலான். நீங்க ஒரு தமிழ் சினிமா ஃபேனா இருந்திருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, யாராச்சோட. 2000ஸ்ல ஹிட் மேல ஹிட் கொடுத்து காலிவுட் ரூல் பண்ண விக்ரம் போன 10 வருஷத்துல அவரோட ஃபிலிம் செலெக்ஷன், ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கொஞ்சம் போரா தான் இருந்திருக்கு. வெறும் கெட்டப் சேஞ்ச ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு நிறைய படம் பண்ணிருக்காரு. ஹிட்டோ ஃபிளாப்போ அதை பத்திலாம் நம்ம பேசல, பட் படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா, அதான் மேட்டர். அண்ட் மோஸ்ட்லி இருந்தது இல்ல. துருவ நட்சத்திரம் இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் அதை தவிர ஒரு சினிமா ஃபேனா அவர்கிட்ட இருந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ், வெதர் எஸ்டாப்ளிஷ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸோட கொலாபரேட் பண்ணணும். ரீசெண்டா மணிரத்னமோட PS1 PS2 பண்ணிருக்காரு, கார்த்திக் சுப்பராஜோட மான் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபைனலி பாரஞ்சித் மாதிரி ஒரு ஸ்ட்ராங், ஃபியர்லெஸ், இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபில்ம் மேக்கரோட கொலாபரேட் பண்றாரு. இது ஹோப்ஃபுல்லி ஒரு புது சாப்டரா இருக்கலாம் ஃபார் விக்ரம். அடுத்தது ரிவால்வர் ரீட்டா. 1970ல ஸ்டாரிங் விஜயலலிதா ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அது நமக்கு தெரியல. பட் பாலிவுட்ல NH10, அகீரா, தாக்கட், நாம் ஷபானா, மர்தானி மாதிரி தமிழ் சினிமால ஃபீமேல் லெட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மி தான். நிறைய வாட்டி இதை பத்தி பேசியிருக்கோம், ஆனா பேசினாலும் வர மாட்டேங்க. பட் சானிகாயுதம் அப்புறம் கீர்த்தி சுரேஷ ஒரு வயலண்ட் ஆக்ஷன் ஜோன்ல பார்க்கும்போது, ரெண்டு ரிவால்வரை பிடிச்சிட்டு ஒரு செம ஃப்ரெஷ்ஷான ட்ரிப்பியான போஸ்டர்ல பார்க்கும்போது ஒரு டைனி எக்ஸைட்மெண்ட் டெஃபினட்டா கிரியேட் ஆகுது. பிளஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யாருன்னு பார்த்தா ஜெகதீஷ் பழனிசாமி, விஜயோட மேனேஜர், இப்போ ப்ரொடியூசரா மாறிட்டாரு. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் 2 மூவிஸே ரெண்டுமே ஃபீமேல் லெட் ஃபிலிம்ஸ் தான். ரிவால்வர் ரீட்டா ஒரு சைட்ல, அண்ட் மலையாளத்துல சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா ஸ்டாரிங் கல்யாணி பிரியதர்ஷன். அண்ட் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான், பிகாஸ் எப்பவும் சொல்ற மாதிரி we definitely need more genuine, well-made female-led films. And finally, மாவீரன். சிவகார்த்திகேயனோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி அவரோட காமெடி ஜோன், ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல டாக்டர், ஹீரோவை தவிர மோஸ்ட்லி அந்த ஜோன், அந்த காமெடி ஜோன்ல தான் படம் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நிறைய படம் இம்ப்ரெசிவா இருந்திருக்கு, ஹிட் ஆயிருக்கு. பட் அதை தவிர சில படம் வந்து கொஞ்சம் ஸ்டேலா, கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருந்திருக்கு. அண்ட் ஐ கெஸ் இது அவருக்கும் தெரியும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு டைம் வரும், ஒரு மைண்ட்ல ஒரு ஃபீலிங் வரும், ஏதாச்சும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்ரை பண்ணணும். அது அவரு வேலைக்காரன்ல பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அகைன் மாவீரன்ல அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் போயிருக்கு, அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எடுத்துக்கோங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரெஷ், யூனிக், வெரி இம்பாக்ட்ஃபுல் டைட்டில் வீடியோஸ். அதோட மூட், அதோட கிராஃபிக் நாவல், காமிக் புக் ஸ்டைல் ட்ரீட்மெண்ட், லேட் 80s early 90sல வர ரஜினியோட லுக், பிளஸ் மண்டேலா மாதிரி ஒரு சோஷியலி கான்ஷியஸ் பட் அட் த சேம் டைம் ஈக்குவலி என்டர்டெய்னிங் படம் எடுத்த மடான் அஸ்வின், அவர் தான் இந்த படம் எடுக்கிறாரு. அவரோட சிவகார்த்திகேயன்
என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். இந்த வருஷம் இன்னும் எக்கச்சக்கமான படம் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டெஃபினட்டா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜப்பான் குக்கு ஜோக்கர் எடுத்த ராஜு முருகனோட ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேஷன் வித் கார்த்தி. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பை கார்த்திக் சுப்ராஜ். ஆப்வியஸ்லி ஜிகர்தண்டாவோட சீக்வல் வித் அகைன் ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன். ராகவா லாரன்ஸ் அகேன்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா. இந்தியன் 2 நிறைய வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வந்துடணும். மிஸ்கினோட பிசாஸ் 2 வித் ஆண்ட்ரியா அண்ட் விஜய் சேதுபதி இன் a cameo. மைக்கேல் ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ஷன்ல சந்தீப் கிஷன் வித் ஒன்ஸ் அகைன் விஜய் சேதுபதி அண்ட் 10 தல கௌதம் கார்த்திக் அண்ட் எஸ்டிஆர் வச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். மஃப்டின்னு ஒரு கன்னடா படத்தோட ரீமேக் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெந்து தணிந்தது காடுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் சிம்பு ஒரு கேங்ஸ்டர் ரோல்ல பட் ஒரு வேற டிஃப்ரெண்ட் கேங்ஸ்டர் ரோல்ல பார்க்க போறோம். அண்ட் நவ ஃபைனலி இந்த வாரத்தோட கிவ் அவே क्वेश्चन. Which 2023 Tamil film will be the biggest surprise of the year and why? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. இதுக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் தான் நீங்க கமெண்ட்ஸ்ல போடணும். அது வந்து மோஸ்ட் லாங்கஸ்ட் இல்ல ஷார்ட்டஸ்ட் ஆன்சர் அப்படிலாம் சொல்ல, மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆன்சர் அவ்வளவுதான். இந்த கிவ் அவேல என்டர் ஆகிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். நம்பர் 1, நீங்க ஒரு ஃபுல்லி ஃபில்மி சப்ஸ்கிரைபரா இருக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அப்படியே தட்டுங்க. இது வரைக்கும் பண்ணலனா இப்போ பண்ணுங்க. நம்பர் 2, உங்களோட ஷிப்பிங் அட்ரஸ் வந்து இந்தியால இருக்கணும். உங்களுக்கு இல்லனா உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர் யார் வேணா இருக்கலாம். அண்ட் இந்த கிவ் அவேயோட வின்னர் அடுத்த வீடியோல எண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ ஸ்டே டியூன். பட் ஃபார் நவ குட் லக். Thank you so much for watching and அடுத்த வீடியோல பார்க்கலாம்.